ஓ நம சிவாய நமச்சிவாயம் அன்பே சிவம். இப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பதிவு போட்டிருக்கேன். சாயந்தரம் 6 மணிலேருந்து விடிய காலையில் 6 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கிரிவலம் சுற்றி வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாரும் இந்த வெய்ய நேரத்தில் கால் சுடுது, தலை சுடுது, மனசு வந்து ஒரு நிலையாக இல்லை. ஐயாவை வந்து நினச்சிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. முடிஞ்ச அளவு எல்லாருமே நீங்கள் வந்து மாலை நேரத்தில் கிரிவலம் சுற்றுங்க. ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கும், வேலைக்கு நம்ம சீக்கிரம் போகணுங்கிறதுனால அப்படி வெயிலில் கஷ்டப்படுறீங்க. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி வர்றப்ப நந்தி பெருமான் எங்கே இருக்காரோ திருநீர் பாக்கெட்டு கையில் வச்சிங்க. அந்த திருநீர் பாக்கெட்டு இந்த மாதிரி அந்த திருநீரை எடுத்து நந்தீஸ்வரர் எங்கே இருக்காரோ அந்த நந்தி பெருமானுக்கு வந்து கிரிவல பாதையில் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா, நந்திக்கு போட்டிங்கன்னா மேலே இருக்கிற ஐயனுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட திருவடி கிடைக்கும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதனால எல்லாரும் மன நிறைவோட மன மகிழ்ச்சியாக நல்லா இருங்க. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு குப்பையெல்லாம் வந்து ஓரத்தில் போடாதீங்க. ஏதாவது டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, அந்த டஸ்ட்பினில் வந்து நீங்கள் வந்து போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா, நம்ம பாசத்துக்குரிய சங்கிலி பாபாஜி எல்லாரும் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நிலையில் சொல்லுவாங்க. இவரெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கும். இந்த பணத்துக்கோ பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். பாசமாக பேசுவார், இருப்பார், போவார், வருவார். அதனால் நம்மளுடைய பாபாஜியுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும். திருவண்ணாமலைக்கு இன்னும் நிறைய பேர் வரணும், அருளாசி நடக்கணும். ஓம் நம சிவாயம். சிவம்.